திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 17 அழுக்காராமை. அதிகாரம் 17 அழுக்காராமை. நாட் என்வியிங். திருக்குறள் 161 170. திருக்குறள் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. முன்னுரை. ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்க நெறி எது என்பதை தோற்றுவிப்பதே இக்குறளின் சூழலாகும். பொறாமையற்ற மனநிலையே அறவாழ்வின் அடித்தளம் என்று வள்ளுவர் இங்கு வலியுறுத்துகிறார். தமிழ் சுருக்கம். ஒருவன் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத குணத்தையே தனக்குரிய சிறந்த ஒழுக்க நெறியாகக் கொண்டு வாழ வேண்டும். English summary. One should adopt the habit of freedom from envy in one's heart as the righteous path of conduct. விரிவான பகுப்பாய்வு. ஒழுக்காரா ஒழுங்கு 6 வழிநெறி. வாழ்வியல் வழிமுறையாக கடமையாக கொள்ளுதல். நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. மனதிற்குள் பொறாமை என்னும் தீய குணம் இல்லாத அத்தூய தன்மையே இயல்பாக மாற வேண்டும். நெஞ்சத்து என்று குறிப்பிட்டதால் வெளியில் நல்லவர் போல் நடித்துக்கொண்டு மனதில் பொறாமை கொள்ளக்கூடாது என்பது தெளிவாகிறது. கருத்து மையக் கருத்து. மனதில் பொறாமை இல்லாமல் இருப்பதே ஒரு மனிதனின் மிக உயர்ந்த ஒழுக்கமாகும். விளக்கம். சமூகத்தில் நாம் பல ஒழுக்க நெறிகளை பின்பற்றுகிறோம். ஆனால் வள்ளுவர் எல்லாவற்றிற்கும் மேலாக பொறாமை கொள்ளாத மனப்பக்குவத்தை முதன்மை ஒழுக்கமாக கொள்ளச் சொல்கிறார். அடுத்தவர் வளர்ச்சியைக் கண்டு மனம் வெந்து போகாமல் தன் உழைப்பில் கவனம் செலுத்துவதே உண்மையான ஒழுக்கம். தத்துவ பகுப்பாய்வு. அகத்தூய்மையே புறத்தூய்மைக்குக் காரணம். மனதிற்குள் பொறாமை இருந்தால் எந்தவொரு நற்செயலும் தூய்மையானதாக இருக்க முடியாது. எனவே அறத்தின் முதல் படியே எதிர்மறை எண்ணங்களை வேறறுப்பதுதான் என்ற வாழ்வியல் தத்துவத்தை இது உணர்த்துகிறது. திருக்குறள் 162. விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். முன்னுரை. ஒரு மனிதன் அடையக்கூடிய பேறுகளில் பாக்கியங்களில் ஆகச் சிறந்தது எது என்பதை உலகிற்கு உணர்த்தும் நோக்கில் அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம். யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாத குணத்தை ஒருவன் பெற்றால் அவனுக்கு அதைவிட சிறந்த பேறு செல்வம் பெருமை உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. English summary. There is no greater blessing than achieving a state of mind that is free from envy towards anyone. விரிவான பகுப்பாய்வு. விழுப்பேறு விழுமிய பேறு மிக உயர்ந்த பாக்கியம் அல்லது லாபம். யார் மாட்டும் ஏழை பணக்காரன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்றி எவரிடத்திலும் அண்மை இல்லாத தன்மை பொறாமை இல்லாதிருத்தல். கருத்து மையக் கருத்து. எவரிடமும் பொறாமைப்படாமல் வாழும் மனப்பக்குவமே ஒரு மனிதன் அடையக்கூடிய ஆகச்சிறந்த வாழ்வியல் பேராகும். விளக்கம். உலகில் பொருள் புகழ் பதவி என பல பேறுகள் இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகமானவை மன அமைதியை கெடுப்பவை. ஆனால் யாரைக் கண்டும் பொறாமை கொள்ளாத குணம் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனுக்குள் எப்போதும் பேரானந்தம் நிலைத்திருக்கும். தத்துவ பகுப்பாய்வு. மனித துயரங்கள் அனைத்திற்கும் மூல காரணம் ஒப்பிடுதல் கம்பேரிசன் ஆகும். அடுத்தவரோடு தன்னை ஒப்பிடாமல் வாழும் மனமே முக்தி நிலை அல்லது உன்னத நிலை எனப்படும் தத்துவத்தை பேசுகிறது. திருக்குறள் 163. அறனாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். முன்னுரை. பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவன் உண்மையில் தனக்குத்தானே செய்து கொள்ளும் தீமை என்ன என்பதை எச்சரிக்கும் சூழலில் பிறக்கிறது. தமிழ் சுருக்கம். தனக்கு அறமும் அதனால் வரும் நன்மைகளும் ஆக்கமும் தேவையில்லை என்று நினைப்பவனே பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு மகிழாமல் பொறாமைப்படுவான். English summary. He who envies the prosperity of others and does not rejoice in it is one who desires neither virtue nor personal growth. விரிவான பகுப்பாய்வு. அறனாக்கம். அறத்தினால் உண்டாகும் மேன்மை அல்லது வாழ்வியல் உயர்வு. பேணாது போற்றாமல் மதிக்காமல் மகிழாமல் அழுக்கறுப்பான் பொறாமை கொள்பவன். கருத்து மையக் கருத்து. பிறர் ஆக்கத்தை பார்த்து பொறாமைப்படுவது தனக்குத்தானே நன்மைகளை மறுத்துக் கொள்வதற்கு சமம். விளக்கம். ஒருவன் தன் வாழ்வில் முன்னேற விரும்பினால் அவன் நல்ல எண்ணங்களைக் கொண்டிருக்க வேண்டும். பிறர் முன்னேறும்போது அதைக் கண்டு பொறாமைப்படுபவன் தன் சொந்த வளர்ச்சியையும் புண்ணியத்தையும் தானே அழித்துக் கொள்கிறான். அவன் தனக்கு நன்மையே வேண்டாம் என்று முடிவு செய்தவன் ஆவான். தத்துவ பகுப்பிவு.
ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் கர்மவினை கோட்பாட்டின்படி நாம் எதை எதிர்க்கிறோமோ அல்லது எதைக் கண்டு பொறாமைப்படுகிறோமோ அது நம்மை விட்டு விலகும். பிறரின் ஆக்கத்தை வெறுப்பவனுக்கு ஆக்கம் ஒருபோதும் வராது என்ற ஆன்மீக வாழ்வியல் தத்துவம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதன் படுபாக்கு அறிந்து. முன்னுரை. பொறாமை குணம் கொண்டவர்கள் ஏன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது, அறிவுடையவர்கள் ஏன் அதிலிருந்து விலகி நிற்பார்கள் என்பதை விளக்கும் சூழல். தமிழ் சுருக்கம். பொறாமை காரணமாக வரும் தீய வழிகளால் துன்பம் விளையும் என்பதை அறிந்த அறிவுடையவர்கள் பொறாமை கொண்டு பிறருக்கு தீமைகளை செய்ய மாட்டார்கள். English summary. Those who understand that sinful paths born of envy will only bring ruin and misery upon themselves will never commit harmful deeds out of jealousy. விரிவான பகுப்பாய்வு. அல்லவை அறமல்லாதவை தீய செயல்கள், இழுக்காறு தவறுதலான வழி தீய வழி, ஏதன் படுபாக்கு துன்பம் அல்லது குற்றம் வந்து சேரும் என்பதை கருத்து மையக்கருத்து. பொறாமையினால் வரும் விளைவுகள் மிகக் கொடூரமானவை என்பதை உணர்ந்தவர்கள் பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். விளக்கம். பொறாமை என்பது வெறும் எண்ணத்தோடு நிற்பதில்லை. அது மனிதனை அடுத்தவருக்கு கெடுதல் செய்யத் தூண்டும். ஆனால் அவ்வாறு தீமை செய்தால் அதன் விளைவாக தனக்கே பெரும் துன்பம் வரும் என்று தெரிந்த புத்திசாலிகள் மனதிற்குள் பொறாமை தோன்றினாலும் அதைச் செயலாக மாற்ற மாட்டார்கள். தத்துவ பகுப்பாய்வு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற அறநெறியின்படி பொறாமையால் செய்யப்படும் தீவினைகள் அனைத்தும் செய்பவரையே திருப்பித் தாக்கும் என்ற எச்சரிக்கை தத்துவம் இதில் உள்ளது. திருக்குறள் 165. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது. முன்னுரை. பொறாமை குணம் கொண்டு ஒருவனை அழிப்பதற்கு புறம்பே எதிரிகள் என்று யாரும் தேவையில்லை, அவனுள் இருக்கும் பொறாமையே அதற்குப் போதும் என்று கூறும் சூழல். தமிழ் சுருக்கம். பொறாமை உடையவர்களுக்கு அவர்களை அழிக்க வேறு பகையவர் தேவையில்லை. அந்த பொறாமை ஒன்றே போதும். பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் அவர்களை முற்றிலும் அழித்துவிடும். English summary. For those who possess envy, that trait alone is enough to ruin them. Even if external enemies fail to harm them, envy will ensure their destruction. விரிவான பகுப்பாய்வு. அது சாலம், அது ஒன்றே போதுமானது. ஒன்னார் பகைவர் எதிரிகள். வழுக்காயும் கேடின்பது. தீமை செய்ய தவறினாலும் பகைவர் மறந்தாலும் கேட்டை தந்துவிடும். கருத்து மையக்கருத்து. மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனுக்குள் இருக்கும் பொறாமைதான். அதுவே அவனை அழித்துவிடும். விளக்கம். நமக்கு வெளியே இருக்கும் எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்துவிடலாம். ஆனால் நமக்குள்ளேயே இருக்கும் பொறாமை என்னும் எதிரியிடமிருந்து தப்பிக்க முடியாது. அது நம் இரத்தக் கொதிப்பை ஏற்றி மன அமைதியை கெடுத்து நம் சிந்தனையை மழுங்கடித்து நம்மை நாமே அழித்துக் கொள்ள வழிவகுக்கும். தத்துவ பகுப்பாய்வு. அகப்பகை புறப்பகையை விடக்கூடியது. மனிதன் தன் சொந்த எதிர்மறை உணர்ச்சிகளாலேயே நரகத்தை உருவாக்கிக் கொள்கிறான் என்ற உளவியல் மற்றும் தத்துவ உண்மையை வள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார். திருக்குறள் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். முன்னுரை. ஒருவர் பிறருக்கு கொடுக்கும் கொடையைக் கண்டு பொறாமைப்படுபவனுக்கு ஏற்படும் சமூக மற்றும் குடும்ப ரீதியான வீழ்ச்சியைப் பற்றி கூறும் சூழல். தமிழ் சுருக்கம். ஒருவன் பிறருக்கு கொடுக்கும் தர்மத்தை தடுத்து அதைக் கண்டு பொறாமைப்படுபவருடைய சுற்றத்தாரும் குடும்பமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் அழியும். English summary. The family and kindred of one who envies and hinders another's charity will perish, stripped of even basic food and clothing. விரிவான பகுப்பாய்வு. கொடுப்பது அழுக்கறுப்பான். பிறர் கொடையளிப்பதைக் கண்டு அசூயைப்படுபவன் அல்லது அதைத் தடுப்பவன். சுற்றம். அவனது குடும்பம் மற்றும் உறவினர்கள். உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி அடிப்படை தேவைகளான ஆடையும் உணவும் கூட கிடைக்காமல் வறுமையில் வாடுதல். கருத்து மையக்கருத்து. பிறரின் தர்ம குணத்தை பார்த்து பொறாமைப்படுபவனின் வம்சம் சுற்றம் வறுமையால் அழியும். விளக்கம். தான் கொடுக்கவில்லை என்றாலும் கொடுப்பவரைக் கண்டாவது மகிழ வேண்டும். அதை விடுத்து கொடுப்பதைத் தடுப்பதோ அல்லது அதைக் கண்டு பொறாமைப்பட்டு பேசுவதோ பெரும் பாவம். அத்தகைய பாவச் செயல் செய்பவனை மட்டுமன்றி அவரது சுற்றத்தாரையும் வறுமையின் பிடிக்குள் தள்ளிவிடும். தத்துவ பகுப்பாய்வு. கொடை என்பது பிரபஞ்சத்தின் ஓட்டம், ஃப்ளோ. கொடுப்பதைத் தடுப்பது என்பது பிரபஞ்ச விதியை மீறுவதாகும்.
இதனால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வாழ்வாதாரமும் முடங்கிப் போகும் என்ற கர்மவினை தத்துவம் இங்கு போதிக்கப்படுகிறது. திருக்குறள் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானைச் செய்யவள் தவ்வையைக் காட்டிவிடும். முன்னுரை பொறாமை குணம் உடையவனை நோக்கிச் செல்வம் எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பதை உருவகப்படுத்திக் கூறும் சூழல். தமிழ் சுருக்கம் பிறர் நன்மையைக் கண்டு பொறாமைப்படும் குணம் உடையவனைத் திருமகள் லட்சுமி வெறுத்து ஒதுக்கி தன் மூத்தவளாகிய மூதேவிக்கு வறுமையின் தேவதை அவனைக் காட்டிவிட்டு நீங்கிவிடுவாள். இங்கிலீஷ் சம்மரி The goddess of fortune, Lakshmi, will desert the envious person and hand him over to her elder sister, the goddess of poverty and misfortune. விரிவான பகுப்பாய்வு. அவ்வித்து பொறாமைப்பட்டு மனம் கோணி செய்யவள் திருமகள் லட்சுமி செல்வத்தின் அதிபதி. தவ்வை மூத்தவள் மூதேவி. வறுமை ஜேஷ்டாதேவி. கருத்து மையக் கருத்து பொறாமை உள்ளவனிடம் செல்வம் தங்காது, வறுமையே வந்து சேரும். விளக்கம் இலக்கிய நயத்தோடு வள்ளுவர் இங்கு பேசுகிறார். பொறாமை உள்ள மனிதனைக் கண்டால் செல்வமகள் அவனிடம் தங்க மாட்டாள். அவனுக்கு தகுதியானவள் தன் அக்காள் வறுமை தேவதைதான் என்று அவனிடம் அவளை அனுப்பிவிட்டு இவள் விலகிச் சென்று விடுவாள். அதாவது பொறாமைக்காரன் விரைவில் ஏழையாவான். தத்துவ பகுப்பாய்வு. செல்வம் என்பது நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி. பொறாமை என்பது எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி. இவ்விரண்டும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. எதிர்மறை குணம் நிறைந்த இடத்தில் வறுமையும் வீழ்ச்சியுமே தங்கும் என்ற ஆன்மீக தத்துவம் இதில் விளங்குகிறது. திருக்குறள் 168. அழுக்காறு எனொரு பாவி திருச்செற்று தீயொழி உய்த்துவிடும். முன்னுரை பொறாமையை ஒரு தனி நபர் என்று உருவகித்து அது ஒரு மனிதனை எத்தகைய பாதாளத்திற்கு தள்ளும் என்பதை எச்சரிக்கும் சூழல். தமிழ் சுருக்கம் பொறாமை என்று சொல்லப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவருடைய செல்வத்தை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனைக் கொடிய நரக வழியிலும் கொண்டு போய் சேர்த்துவிடும். இங்கிலீஷ் சம்மரி envy, the supreme sinner, will not only destroy a person's current wealth but will also drive him into the depths of ruin and misery. விரிவான பகுப்பாய்வு. அழுக்காறு என ஒரு பாவி, பொறாமை என்பதை ஒரு பாவி என்றே வள்ளுவர் அழைக்கிறார். திருச்செற்று திரு செல்வம் செற்று அழித்து செல்வத்தை நாசமாக்கி தீயொழி உய்த்துவிடும், தீய வழி அல்லது நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். கருத்து மையக் கருத்து பொறாமை என்பது மனிதனின் செல்வத்தையும் அழித்து அவனது மறுமை வாழ்வையும் அல்லது எதிர்காலத்தையும் பாழாக்கும் ஒரு பெரும்பாவி. விளக்கம் ஒருவன் செய்யும் மற்ற பாவங்களை விட பொறாமை கொடியது. ஏனெனில் அது தற்கால பொருளாதார வீழ்ச்சியை தருவதோடு மனதை மிக கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு சென்று வாழ்க்கையையே நரகமாக்கிவிடும். தத்துவ பகுப்பாய்வு. நரகம் என்பது எங்கோ வெளியில் இல்லை. பொறாமை குரோதம் போன்ற தீய எண்ணங்களால் மனிதன் தன் உள்ளத்திலேயே உருவாக்கிக் கொள்ளும் தீய நிலைமையே நரகம் என்ற ஆழமான தத்துவத்தை இது குறிக்கிறது. திருக்குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். முன்னுரை உலகில் சில சமயம் பொறாமைக்காரன் செல்வந்தனாகவும் நல்லவன் ஏழையாகவும் இருப்பதைக் கண்டு மக்கள் குழம்பும்போது அதற்கான உண்மையான விளக்கத்தை தரும் சூழல். தமிழ் சுருக்கம் பொறாமை குணம் கொண்டு தீயவனின் செல்வப் பெருக்கும் பொறாமையற்ற நேர்மையாளனின் வறுமையும் ஏன் இப்படி நேர்ந்தது என்று சான்றோரால் ஆராய்ந்து பார்க்கத்தக்க ஆச்சரியக்குறியாகும். இங்கிலீஷ் சம்மரி The temporary prosperity of an envious heart and the adversity of a righteous soul are anomalies that will be closely scrutinized and pondered upon by the wise. விரிவான பகுப்பாய்வு. அவ்விய நெஞ்சத்தான் பொறாமை நிறைந்த மனம் கொண்டவன் ஆக்கம் செல்வம் வளர்ச்சி செவ்வியான் கேடு நேர்மையானவருடைய வறுமை வீழ்ச்சி நினைக்கப்படும், அறிஞர்களால் ஆராயப்படும். இதன் பின்னணியில் ஏதோ விசித்திரம் இருக்கிறது என்று கருதப்படும். கருத்து மையக் கருத்து பொறாமைக்காரனின் வளர்ச்சியும் நல்லவனின் வறுமையும் தற்காலிகமானவை. அவை விசித்திரமாக ஆராயப்பட வேண்டியவை. அவை நிலையானவை அல்ல. விளக்கம் உலகில் சில நேரங்களில் நியாயமற்றது போல சில விஷயங்கள் நடக்கும். பொறாமை பிடித்தவன் பணக்காரனாக வாழலாம், நல்லவன் கஷ்டப்படலாம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், இது இயற்கையானது அல்ல. இதன் பின்னே ஏதோ முற்பகை பாவம் அல்லது புண்ணியம் இருக்கிறது. இது நீடிக்கது, ஆராயப்பட வேண்டிய ஒன்று என்று கூறி நீதி நிலைக்கும் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறார். தத்துவ பகுப்பாய்வு.
காலச்சக்கரம் மற்றும் கர்ம வினையின் விசித்திரத்தை பேசுகிறது. தற்காலிக தோற்றங்களை வைத்து ஒரு குணம் நல்லது, ஒரு குணம் கெட்டது என்று முடிவு செய்யக்கூடாது. இறுதி வெற்றி அறத்திற்கே என்ற தத்துவம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃஇல்லார், பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். முன்னுரை. அழுக்காராமை அதிகாரத்தின் இறுதிக்குறளாக வரலாற்று ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் பொறாமையின் விளைவை சுருக்கமாக நிரூபிக்கும் சூழல். தமிழ் சுருக்கம். பிறரைக் கண்டு பொறாமைப்பட்டு வாழ்வில் உயர்ந்தவர்களும் யாரும் இல்லை. பொறாமை குணம் இல்லாமல் இருந்து வாழ்வில் அழியாத பெருமையை, வளர்ச்சியை அடையாதவர்களும் யாரும் இல்லை. English summary. Never has anyone prospered through envy, nor has anyone free from envy ever failed to achieve true greatness and growth. விரிவான பகுப்பாய்வு. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, பொறாமை கொண்டு அகன்று பெரியதாகி உயர்ந்தவர்கள் சரித்திரத்தில் எவரும் இல்லை. பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமை இல்லாதவர்கள் தங்களின் வாழ்வில் மேன்மையடையாமல் பெருக்கம் நீங்கி போனதும் இல்லை. கருத்து மையக் கருத்து. பொறாமை உள்ளவன் என்றும் உயர முடியாது, பொறாமை இல்லாதவன் என்றும் வீழ முடியாது என்பது உலக நியதி. விளக்கம். வள்ளுவர் உலக வரலாற்றையும் மனித வாழ்க்கையையும் சாட்சியாக இழுக்கிறார். பொறாமை குணம் கொண்டு தந்திரங்கள் செய்து தற்காலிகமாக ஜெயித்தவர்கள் கூட இறுதியில் அழிந்துதான் போயிருக்கிறார்கள். அதேபோல் தூய நெஞ்சம் கொண்டு அடுத்தவர் நலம் விரும்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை. தத்துவ பகுப்பாய்வு. இது ஒரு மாறாத பிரபஞ்ச விதி, அப்சல்யூட் லா. நேர்மை மற்றும் நற்குணங்களின் இறுதி வெற்றியை மிக அழுத்தமாக, எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி தத்துவார்த்தமாக நிறுவுகிறது. திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 17. அழுக்காராமை.